இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணார். அவரை எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டேன்னா, அவரும் ஒரு வாலண்டியராக வந்திருந்தார். 2 நாள் 3 நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம். அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே பழக்கமானோம். தினேஷ் இன்றைக்கி ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி, பேரரசன் சொன்ன மாதிரி இந்த பெட்ரூம் சீன் சூப்பருங்க. இல்லை உண்மையிலே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க. காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா? அது மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர்? மாஸ்டராக இருக்கட்டும், சம்பத் அண்ணனாக இருக்கட்டும், சுபாஷ் அண்ணன், எல்லாருமே. சுபாஷ் அண்ணனை வந்து நான் ஒரு போராட்ட காலத்தில் தான் முதல்ல சந்திக்கிறேன். இவர் பத்திரிகை நிருபராக தெரியும். ஒரு போராட்ட காலத்தில் நான் அண்ணன் டிராஃபிக் ராமசாமி என்னென்ன நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்தில் போலீஸை எதிர்த்து பயங்கரமாக கோஷம் போட்டுட்ருக்கோம். அப்போ தான் அண்ணன் ரொம்ப என் மனசுக்குள்ளே நெருங்கி வந்தார். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி, கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலே மன நிறைவாக இருக்கும். எனக்கு நிறைய படங்கள் நான் பண்ணுறதில்லை. இந்த ஜெகமே தந்தத்துக்கு அப்புறம் படங்கள் பண்ணுறதில்ல. அதுக்கு காரணங்கள் சில உண்டு. ஆனால் இந்த நான் நடிகனாக உணர்கிற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான். உங்கள் முன்னாடி ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கைத்தட்டுறது வேறு. உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தம்பி ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறத கேட்குறதுக்கு, பேப்பரில் பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த கேமரா முன்னாடி, இந்த ஃப்ளாஷ் முன்னாடி நிற்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.